கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 5000 குளங்கள் இருந்ததா சொல்லப்படுது. இப்போ அந்த எண்ணிக்கையில் பாதி கூட இருக்குமாங்கிறதே சந்தேகமாக தான் இருக்குது. மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய குளங்கள், பாசன குளங்கள் கூட சீரமைக்கப்படாமல் தூர்வாரப்படாமல் தான் இருக்குது. மக்கள் இந்த குளங்களை சீரமைக்கிறது குறித்து உள்ளாட்சி நிர்வாகங்களையோ இல்லை பொதுப்பணித்துறையோ அணுகிறப்போ போதிய நிதி இல்லைன்னோ இல்லை இப்போது செய்ய முடியாதுங்கிற அலட்சியமான பதில் தான் அவங்ககிட்டேருந்து வந்துட்டுருக்கு. அது மாதிரி தான் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாலப்பள்ளம் பேரூராட்சி வெள்ளியாவளை பகுதியில் இருக்கக்கூடிய இசக்கி குளம் நீண்ட காலமாக மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வந்து அந்த குளத்தை சீரமைக்கிறதுக்காக மக்கள் பொதுப்பணித்துறையை அணுகியிருந்தாங்க. அவங்ககிட்டேருந்து எந்த விதமான நல்ல பதிலும் கிடைக்காத காரணத்தால் நாம் தமிழர் கட்சியை அந்த மக்கள் அணுகியிருந்தாங்க. உடனடியாக நாம் தமிழர் கட்சியினர் அந்த ஊர் பொதுமக்களோடு இணைந்து அந்த குளத்தை மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. இது மாதிரி வேலைகளை செய்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு புதிதில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட குளங்களை இது மாதிரி மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்திருக்கு. அதிகாரத்தில் இல்லாமலே இவ்வளவு நீர்நிலைகளை மீட்டெடுத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் போர்க்கால அடிப்படையில் அனைத்து நீர்நிலைகளும் மீட்டெடுக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும்.